vector vector 3 ஓகேங்களா. இதுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பவுண்டிங் பாக்ஸை ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து மேட்ரிக்ஸ் 4 அப்ளை மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்ளை மேட்ரிக்ஸ் 4 அப்படின்னு சொல்லி ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து நீங்கள் வந்து 3ds ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கான்செப்டில் உங்களுக்கு புரியும். நீங்கள் அது தெரிஞ்சு டுட்டோரியல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இது வந்து நான் அட்வான்ஸ் கான்செப்டாக தான் சொல்கிறேன். இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நிறைய இடத்துல. அதுக்காக தான் நானே வந்து எப்படி ஆங்கர் பாயிண்ட் ரீசெட் பண்ணுறதுன்னு சொல்லி பிளெண்டரில் தான் நான் வந்து ரீசெட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுனால கொஞ்சம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து ஆங்கர் பாயிண்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு பவுண்டிங் பாக்ஸ் தேவை. அது பவுண்டிங் பாக்ஸ் வேல்யூஸ் இல்லைன்னா எரர் சொல்லும். அதுக்காக ஒரு இஃப் கண்டிஷனில் செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற பவுண்டிங் பாக்ஸ் மினிமம் பவுண்ட்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். டாட் காப்பி ஓகே பாக்ஸ் டாட் மின் டாட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து இதுக்கு காப்பி பண்ணிக்கலாம். இதை மினிமம் பவுண்ட்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மினிமம் பவுண்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இது மல்டிபிள் பை இந்த வெக்டர் 3யோட ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 டாட் வெக்டர் 3 கமா என்ன பண்ணுறேன்னா -1 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறேன். இது என்ன ஒன்றா என்ன இப்போ இந்த ஜாமெட்ரியில் வந்து ஆங்கர் பாயிண்ட் ஆர்ஜின் பாயிண்ட் எங்கே வேணால் இருக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிட்டேன். அப்போ வந்து ட்ரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸ் மூலயமா மேக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா அது வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணால் மினிமம் பவுண்ட்ஸ் டாட் எக்ஸ் மினிமம் பவுண்ட்ஸ் டாட் ஒய் மினிமம் பவுண்ட்ஸ் டாட் செட் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இது மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணணும். ஜாமெட்ரி டாட் அப்ளை மேட்ரிக்ஸ் 4 அப்ளை மேட்ரிக்ஸ் 4 மூலயமா ட்ரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸை அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஜாமெட்ரி கம்ப்யூட் பண்ணிட்டால் அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்டேட் ஆகிக்கும். இப்போ வந்து நான் ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கன்சோல் லாக் செக் பண்ணலாம். கன்சோல் லாக் ஜாமெட்ரி ஓகே. இப்போ வந்து என்ன இது அப்டேட்டட் வேல்யூஸ் பாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆயிடுச்சுங்களா. இப்போ வந்து என்ன வந்துச்சு மினிமம் பாயிண்டில் வந்து நின்றுச்சு. ரீசெட் பண்ணியாச்சு. இது வந்து எப்படின்னா இதுக்கு வந்து மினிமம் பாயிண்ட் வந்து 0,0,0 இதுதான் மினிமம் பாயிண்ட். மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து இதோட வித்து 5, 10, 1 இதுதான் வித்து. அதுதான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஆங்கர் பாயிண்ட் ரீசெட் பண்ணணும். இப்போ ஆங்கர் பாயிண்ட் இருந்தால் இல்லை வேல்யூஸ் இல்லை கொடுக்கலைன்னா அது ஒர்க் ஆகாது. மினிமம் பாயிண்ட் செட் ஆகிக்கும். இப்போ ஆங்கர் பாயிண்ட் வந்து இல்லை அப்படின்னா இந்த ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணோம். இப்போ பாக்ஸ் ஜாமெட்ரி ஆல்ரெடி மாறிடுச்சு. அதை வந்து காப்பி பண்ணிக்கணும். பாக்ஸ் வேரியபிளில் ஜாமெட்ரி டாட் பவுண்டிங் பாக்ஸ் வேல்யூ மூலயமா பாக்ஸ் ஜாமெட்ரி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் ஏதோ எரர் இருந்ததுன்னா இது பிரச்சனை வரும். அதனால் வந்து இதுக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸ் மூலயமா வந்து மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கலாம். தேவையில்லை, எரர் வராது. இப்போ ட்ரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸ் மூலயமா அது மேட்ரிக்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். மேட்ரிக்ஸ் போகிற வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மினிமம் பவுண்ட்ஸு அந்த மேக்ஸிமம் பவுண்ட்ஸு இப்போ அப்டேட் பண்ணதுனால சேஞ்ச் ஆகிருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். மினிமம் பவுண்ட்ஸ் டாட் காப்பி பாக்ஸ் டாட் min டாட் க்ளோன்
max dot copy box dot min dot max dot close. ஓகே, இப்போ வந்து இது வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுலேருந்து சைஸ் கண்டுபிடிக்கணும். சைஸ்க்கு வந்து சப்ட்ராக்ஷன் மூலயமா கண்டுபிடிக்கலாம். சைஸ் டாட் காப்பி மேக்ஸ் பவுன்ஸ் டாட் க்ளோன் டாட் சப்ட்ராக்ஷன் மின் பவுன்ஸ். ஓகே, இப்போ வந்து சைஸ் வந்து அப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ட்ரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸாக இப்போ வந்து சைஸ் இப்போ வந்து ஆங்கர் பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அதில் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த வெக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா ஆங்கர் பாயிண்ட். ஓகே, இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸ் மூலயமா மேக் ட்ரான்சாக்ஷன் பண்ணுனா அந்த வேல்யூஸை பொசிஷனாக சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து இதை சைஸ்லேருந்து மினிமம் வந்து வேல்யூ என்னென்னா சைஸ் டாட் எக்ஸ் மைனஸ் சைஸ் டாட் ஒய், இதுதான் வந்து மினிமம் பாயிண்ட்டு. சைஸ் டாட் ஜெட் இதுதான் மினிமம் பாயிண்ட். மைனஸ் தான் மினிமம் பாயிண்ட், அதான் பார்த்துருப்பீங்க. மைனஸ் தான் மினிமம் பாயிண்ட். -1, அந்த ஃபார்முலா போட்டாச்சு. இப்போ வந்து ஜாமெட்ரி அப்ளை மேட்ரிக்ஸ் பண்ணுறோம். ஜாமெட்ரி அப்ளை மேட்ரிக்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸ். ஆமாம், ஜாமெட்ரி இப்போ வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணோம்னா அப்டேட் ஆகிக்கும் பவுண்டிங் பாக்ஸ். இப்போ வந்து நான் இது பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து மினிமம் பாயிண்டில் இருந்தது, இப்போ வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ வந்து ரீசெட் ஆங்கர் பாயிண்ட் வந்து இப்போ வந்து டோர் வந்து லெஃப்ட் இன்ச் டோர் 8 இன்ச் டோர் கான்செப்டில் போனோம்னா இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து ஆங்கர் பாயிண்ட் வந்து இங்கே எனக்கு இங்கே வரணும். இந்த கர்சர் வச்சுக்க வந்து இந்த கர்சருக்கு எனக்கு எந்த இடத்துல ஆங்கர் பாயிண்ட் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து 0ன்னு செட் பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டோர் ரொட்டேட் பண்ண இப்போ வந்து வேன் ரொட்டேட் பண்ணால் பாருங்கள், டோர் வந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வருது. இப்போ வேண்டாம் எனக்கு வந்து அந்த பக்கம் சைடு வேணும், ரைட் சைடு வேணும்னா ரைட் சைடு நீங்கள் மாற்றினீங்கன்னா 1ன்னு மாற்றினா போதும். உங்களுக்கு வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். 0 to 1 அப்படின்னா 0 வந்து இது 1 வந்து இங்கே மேக்ஸிமம், மிடில் வந்து 0.5 அப்படின்னு சொல்லி கான்செப்ட்லாம் வந்து இது 1 இது 0 0.5 தான். இது 0 to 1லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுதான் ஆங்கர் பாயிண்ட் வந்து ரீசெட் பண்ணுறது கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். இது மூலயமா நீங்கள் வந்து ஒரு ஹேண்டில் வைக்கிறது எது வைக்கிறதுனாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டுட்டோரியல். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை இந்த டுட்டோரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போடுறேன். 3GSலேயே நிறையா இருக்குது. நீங்கள் கான்செப்ட்லாம் அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ.